நீர் செய்த உபகாரங்களுக்காய் ನೀನು ಮಾಡಿದ ಮಹೋಪಕಾರ ನಾನು என்ன செலுத்துவேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? 1000 ಆಡುಗಳ, ಸಾವಿರಾರು ಕುರಿಗಳ, 10000 ಕಾಳೆಗಳ, 16,000 ಕುರಿಗಳು, என் புத்திர பாக்கியத்தை கொடுத்தா கூட போதாது. ನನ್ನ ಪುತ್ರ ಸಂತಾನ ಕೊಟ್ಟರು ಸಾಲದು. நீங்க கொடுத்திருக்கீங்க, ನೀವು ಕೊಟ್ಟಿದೀಯಾ, நானும் கொடுத்திருக்கேன். ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, அது ஆண்டவருக்கு போதாது. ಅದು ದೇವರಿಗೆ ಸಾಲದು. உண்மையாகவே ನಿಜವಾಗಿಯೂ என்னையே நான் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ನನ್ನನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் எதையும் கேட்கல, நம்மள தான் கேட்கிறார். ದೇವರು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೇ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவர் செய்த ಉಪಕಾರங்களுக்காக என்ன செலுத்துவோம்? ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ನಾವು ಏನು ಸಲ್ಲಿಸಬಹುದು? எதுவுமே முடியாது, ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னையே ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಕೊಡುக்கிறேன், ನನ್ನನ್ನೇ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட ಅರ್ಥமுள்ள ஒரு பாடல், ಅಂತ ಅರ್ಥವುಳ್ಳ ಒಂದು ಹಾಡು. நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? நீர் செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? 1000 ஆடுகளா, 10000 காளைகளா, 1000 ஆடுகளா, 10000 காளைகளா, நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? கனியான என் நேசபுத்திரனை உமக்கீந்தாலும் போதுமா? கர்ப்ப கனியான என் நேசபுத்திரனை உமக்கீந்தாலும் போதுமா? நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி அனுதினம் பின் செல்லுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி அனுதினம் பின் செல்லுவேன். நீ செய்த உபகாரங்களுக்காய் நான் என்ன செலுத்திடுவேன்?
ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆண்டவரே, என்னையே உமக்கு காணிக்கையாய் கொடுக்கிறேன். ದೇವರೇ, ನನ್ನೇ ನಿಮಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. என் மக இறந்த கையோட கூட ஆரம்பத்துல ನನ್ನ ಮಗನು ಸತ್ತದಂತ ಒಂದು இந்த ಸಂದರ್ಭದಲ್ಲಿ பாடலை பாடும் பொழுது ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ என்னுடைய புத்திர பாக்கியத்தையும் கொடுத்து அது போதாதப்பா என்று சொல்லும் பொழுது ನನಗೆ ಪುತ್ರ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರ ಸಾಲದಂತ ಹೇಳುವಾಗ அப்படியே கதறி கதறி அழுது பாட்டை நிறுத்திடுவேன். ನಾ ಜೋರಾಗಿ ಅಳುತ್ತಾ ಹಾಡನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಡುತ್ತಿದ್ದೆ. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ಅದಾದ್ಮೇಲೆ ದೇವರ ಬಳಿಯನ್ನು ಕೇಳಿಕೊಂಡೇನು. இந்த பாட்டை பாடும்போது எனக்கு தைரியத்தை கொடுக்கும். ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ನಾನು ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, நான் தேவரே, உண்மையே நினைச்சு பாடணும். ನಾನು ನಿನ್ನನ್ನೇ ನೆನೆಸಿ ಹಾಡಬೇಕು. அதுல இருந்து கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನನಗೆ ಬಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எப்பேற்பட்ட துக்கம் நம்முடைய சரீரத்திலும் நம்ம இருதயத்துக்குள்ளும் காணப்பட்டாலும் அவை எல்லாற்றுக்கும் ஆண்டவர் முடிவை கொடுத்து நம்மை சமாதானப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். ಎಂತ ಕಠಿಣವಾದ ದುಃಖವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಕಾಡುತ್ತಾ ಇದ್ದರು ಎಲ್ಲವನ್ನ ಬಿಡಿಸಿ ದೇವರು ಸಮಾಧಾನ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எதற்கு குறித்தும் நாம் கவலைப்பட ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. அவசியம் இல்லை. ಭಯ ಬಿಡ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ನಾವು ಸೆರಗನ್ನ ಬಗ್ಗಿಸಿ எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, ನಾವು ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ದೇವರೇ, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தண்டையிலே நாங்கள் கடந்து வருகிறோம். ಈ ಸಂಜೆ ಸಮಯದ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ನಾವು ಬರುತ್ತೇವೆ. வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தெய்வமே, ವಾಕ್ಯವನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತ ದೇವರೇ, நீர் எங்களோடு கூட பேசும். ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡು. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க இங்க வரல ஜனங்கள். ಈ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿಕ್ಕೆ ಜನರು ಬಂದಿಲ್ಲ. ஆவியானவருடைய சத்தம் இந்த இடத்திலே தொனிக்கட்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಬ್ದವು ಇಲ್ಲಿ ಕೇಳಲಿ. நீர் மாத்திரம் பேசும். ನೀನು ಮಾತ್ರ ಮಾತನಾಡು. உம்முடைய நாமம் மட்டும் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. நீர் அற்புதர் என்பதை விளங்க பண்ணும். ನೀನು ಅದ್ಭುತನು ಎಂಬುದು ಎಲ್ಲ நீர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ. பெரியவரப்பா. ನೀನು ದೊಡ್ಡವನು ಕರ್ತನೆ. ஒருவராய் பெரிய காரியத்தை செய். ಒಬ್ಬನೇ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು எல்லா ಮಾಡುತ್ತಾನೆ. மகிமையும் உமக்கே. ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು ನಿಮಗೆ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ತಂದೆ. ಆಮೆನ್. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியா எடுத்துக்கொண்ட வேத பாகம் தானியேல். ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಬೇಕಾದಂತ தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯ. தானியேல் 4:34. ದಾನಿಯೇಲು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯ. வாசிக்கலாம். ம் 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 நிற்கும். பாத்தீங்கன்னா இதுல அந்த நாட்கள் சென்ற பின்பு ಆ ಕಾಲವು ಕಳೆದ ಮೇಲೆ நேபுகாத்நேச்சராகிய நான் ನೆಬುಕತ್ ನೇಚರನಾದ ನಾನು வானத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்தேன். ಆಕಾಶ ಕಡೆಗೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಎತ್ತಿ இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு ನನ್ನ ಸಂದೇಶದ ಸಾರಾಂಶ வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து நன்மை பெற்றவன். ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಎತ್ತಿ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡವನು. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்று முதற்கொண்டு ಇವತ್ತಿನ ಇಂದು வேற எதையும் நோக்கி பார்க்க வேணாம். ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ನೀವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಡಿ. வேற எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்க வேணாம். ಯಾವ ಮನುಷ್ಯನು ನೀವು ನೋಡಬೇಡಿ. வானத்துக்கு நேராய் ಆಕಾಶದ ಕಡೆ, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் ಸಹಾಯ ಬರುವ ಪರ್ವತದ ಕಡೆಗೆ நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತುವಾಗ பரத்திலிருந்து தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ಪರಲೋಕದಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು இதுல ಕಳಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. பார்க்கிறோம், அந்த நாட்கள் சென்ற பின்பு. ಇಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ್ರೆ ಆ ಕಾಲವು ಕಾಲದ ಮೇಲೆ. எந்த நாட்கள்? ಯಾವ ಕಾಲ? நேபுகாத்நேச்சார் என்பவர் ஒரு ராஜா. ನೆಬುಕತ್ ನೇಚರನ್ ಎಂಬನು ಒಬ್ಬ ರಾಜನು. இவர் ராஜ்யபார நாட்களிலே ಈತನು ರಾಜ್ಯ ಆಡುವಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ பாபிலோன் மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. ಬಾಬಿಲೋನ್ ಮಹಾ ಬಾಬಿಲೋನ್ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡಿತು. செல்வமும் செழிப்பும் நிறைவாய் காணப்பட்டது. ಅನೇಕ ಐಶ್ವರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇತ್ತು. ராஜா பழைய அரண்மனை இடித்தார். ರಾಜನು ಹಳೆ ಅರಮನೆಯನ್ನು ಹೊಡೆದಾಕಿದನು. புதிய அரண்மனையை கட்டினார். ಹೊಸ ಅರಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದನು. அப்படி புதிய அரண்மனை கட்டின பின்பு ಹೊಸ ಅರಮನೆ ಕಟ್ಟಿದಾದ ನಂತರ அந்த அரண்மனை உப்பரிகை மேல் போய் நின்று ಆ ಅರಮನೆಗೆ ಉಪ್ಪರಿಕೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ನಿಂತು அந்த அரண்மனை அழகை பார்த்து ரசித்துக் ಆ கொண்டிருந்தார். ಅರಮನೆಯ ಸುಂದರವನ್ನು ನೋಡಿ ರಚಿಸ್ತಾ ಇದ್ದನು. அப்படி ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ಈ ರೀತಿ ರಚನೆ ಮಾಡುತ್ತಿರಬೇಕಾದ್ರೆ அவருடைய இருதயத்திலே இப்படி தோன்றிற்றான். ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಒಂದು ಯೋಚನೆ ಹುಟ್ಟಿತು. ಇದು இந்த அரண்மனை ಈ ಅರಮನೆ என் மகிமைக்காய் ನನ್ನ ಮಹಿಮೆ ಪ್ರಸಿದ್ಧಕ್ಕಾಗಿ நான் கட்டின ನಾನು ಕಟ್ಟದಂತ மகா பாபிலோன். ಮಹಾ ಬಾಬಿಲೋನ್. அவருக்குள்ள வந்த
பெருமை இருக்கு பாத்தீங்களா? ಆತನೊಳಗೆ ಬಂದಂತ ಹೆಮ್ಮೆ ಐತಲ್ಲ, மேல போயிட்டு ಮೇಲೆ ಹೋಗಿ இது தேவ நாம மகிமைக்காய் கட்டப்பட்ட அரண்மனைன்னு சொல்லாம ಇದು ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗೆ ಕಟ್ಟದಂತ ಅರಮನೆ ಅಂತ ಹೇಳದೆ, என் மகிமைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன், ನನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾ ಕಟ್ಟಿದಂತ ಮಹಾಬಾಬಿಲೋನ್, அந்த மகிமையை அவர் திருடினார். ಆ ಮಹಿಮೆಯ ಆತನು ಕದ್ದುಕೊಂಡನು. கர்த்தருடைய மகிமையை ஒரு மனுஷன் திருடக்கூடாது. ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಯಾವ ಮನುಷ್ಯನು ಕದ್ದುಕೊಳ್ಳಬಾರದು. கர்த்தருடைய மகிமையை கர்த்தருக்கே கொடுக்கணும். ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಕೊಡಬೇಕು. வாழ்க்கையில என்ன செல்வம் வந்தாலும், ஆஸ்தி வந்தாலும், சம்பத்து வந்தாலும், செழிப்பு வந்தாலும், எப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் வந்தாலும் மகிமை யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? கர்த்தருக்கு மட்டுமே கொடுக்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಐಶ್ವರ್ಯಗಳ ಅಂತಸ್ತುಗಳು ಬಂದರೂ ನಮ್ಮ ಮಹಿಮೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿದೆ. ஐயோ, இது என்னால வந்தது, ಅದು ನನ್ನಿಂದ ಬಂದಿದ್ದು, நான் சம்பாரிச்ச பணம், ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಂತ, நான் உழைச்ச பணம், ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟಂತ ಹಣ, என்னாலே வந்ததுதான் எல்லாமே. ನನ್ನ ಮೂಲಕ್ಕೆ ಬಂದಿದೆ, என்னால கட்டப்பட்ட வீடு, ನನ್ನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಮನೆ, என்னால கட்டப்பட்ட ஆலயம், ನನ್ನಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದ ಆಲಯ, எல்லாமே என்னால என்னால என்னால, ಎಲ್ಲವೂ ನನ್ನಿಂದ. இந்த நான் என்கிறதை எடுத்து போட்டுறணும். ಈ ನಾನು ಎಂಬುದನ್ನು ತೆಗೆದುಹಾಕಬೇಕು. நானே வேண்டாம், ನಾನೇ ಬೇಡ, கர்த்தாவே நீரே, ಕರ್ತನೆ ನೀನೇ, ஆண்டவரே நீரே, அப்பா ದೇವರೇ ನೀನೇ ಸ್ವಾಮಿ, எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தா நீர் ஒருவர் ಎಲ್ಲದಕ್ಕೂ மட்டுமே. ಮೂಲ ಕಾರಣ ನೀನು ಒಬ್ಬನೇ ಮಾತ್ರ. உண்மையல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது. ನೀನಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உம்முடைய நாம மகிமை, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ, அவன் அப்படி சொல்லிருக்கலாம், ಆ ರೀತಿ ಹೇಳಬಹುದಾಗಿತ್ತು. அதை விடுத்து அவன் சொன்னா, ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆತನು என் ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, மகிமைக்காய் நான் கட்டின மகா பாபிலோன். ನನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾನು ಕಟ್ಟಿದಂತ ಮಹಾಬಾಬಿಲೋನ್. பாத்தீங்களா, கர்த்தருடைய மகிமையை திருடுற மனுஷனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವವನಿಗೆ ದೇವರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುವನಾಗಿ. யாரெல்லாம் ஆண்டவர் மகிமையை திருடுறாங்களோ அவங்கள கர்த்தர் தூக்கிடுவார். ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳಿದ್ರು ದೇವರು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತಾನೆ. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு, ದೇವರಿಗೆ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. என்ன செய்தார் தெரியுங்களா? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? நேபுகாத்நேச்சாரே, ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನೇ, நீ மனுஷன் என்று தள்ளப்பட்டாய், ನೀನು ಮನುಷ್ಯರಿಂದ ತಳ್ಳಪಟ್ಟಿದೆ, வெளியிலே மிருகங்களோடு கூட சஞ்சரிப்பாய், ನೀನು ದನಗಳಂತೆ ಕಾಡು ಮೃಗಗಳಿಗೆ ನೀ ವಾಸಿಸುವೆ, மாட்டை போல புல்ல தின்னுவ, ದನಗಳಂತೆ ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯುತ್ತಿ. நீ அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ, அவனுக்குள்ளதை அனைத்தையும் என் தேவன் எடுத்து போட்டார். ಆತನಿಗೆ ಸೇರಿದಂತೆ ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು ತೆಗೆದು ಹಾಕಿದನು. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஆண்டவர் கொடுப்பார். ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. கொடுத்தவைகளை ஆண்டவருடைய நாமத்திற்காக உபயோகப்படுத்தணும். ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನ ದೇವರ ನಾಮಗಾಗಿ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. அது என்ன படிப்பா இருந்தாலும் சரி, ಅದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ என்ன ಉದ್ಯೋಗமா இருந்தாலும் ಯಾವುದೇ சரி, ಉದ್ಯೋಗವಸಕಾರ, எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், ಎಂತ ಆಶೀರ್ವಾದ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ರು இது ಸಹ ஆண்டவருடைய மகிமை 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 என்று சொல்லி, ಇದು ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. ஆண்டவருக்கு அந்த கனத்தை நம்ம கொடுக்கும் பொழுது ದೇವರಿಗೆ ಆ ಘನತೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை படைத்தவராயிருக்கிறார். ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இப்படியா அவன் விழுந்து போனான். ಈ ರೀತಿ ಆತನು ಬಿದ್ದು ಹೋದನು. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ಯಾರೆಲ್ಲ ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ ದೇವರು ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை. ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா, ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அந்த ನೋಡಬೇಕಾದ್ರೆ தாழ்மைக்கு தான் கிருபை. ಆ ತಾಳ್ಮೆಗೆ ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. பாடுங்க. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் ஆண்டு போதுமே சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் எல்லாம் பாடுங்க. ஆண்டு போதுமே சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிடுவாரே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಿಗೆ ದೇವರು ಕೃಪೆಯನ್ನು ನೀಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த கிருபை எப்பொழுதும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ನಾವು அந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. கிருபை வேணும்னா எப்பொழுதும் தாழ்மையா இருக்கணும்.
ಆ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. என்னதான் கொஞ்சம் வந்துட்டா கூட சிலருக்கு பெருமை வந்தது பாத்தீங்களா? ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಸ್ತಿ ಬಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆ கொஞ்சம் ಉಂಟು. முன்னேறினா போதுங்க. ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಬಂದ್ರೆ நீ ಸಾಕು. எத்தனை பேரை கண்ணால பாத்திருக்க? ನೀನು ಎಷ್ಟು ಜನ ಕಣ್ಣರಿಂದ உடனே ನೋಡಿದ್ಯಾ? இன்னும் பெரிய ஆள் ஆயிட்டாங்களாம். ಇವರು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗಬಹುದು. கிடையவே கிடையாது. ಆ ರೀತಿ ಏನಿಲ್ಲ. கர்த்தர் மட்டும் உயர்த்தலனா ஒரு மனுஷனும் உயர முடியாது. ದೇವರು ಮಾತ್ರ ಹೆಚ್ಚಿಸಲಿಲ್ಲ ಯಾರು ಹೆಚ್ಚಿಸ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அனுபவம் எல்லாமே ஆண்டவர் கரத்துல தான் இருக்கு. ನಮ್ಮ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಅನುಭವ ಎಲ್ಲ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇದೆ. போகட்டும். ಹೋಗಲಿ. பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ இந்த ನೋಡುವುದಾದ್ರೆ மனுஷன் 7 காலங்கள் கடந்து போச்சு. 7 ಕಾಲಗಳು ಕಳೆದು ಹೋಯಿತು. பனியில நனைஞ்சான். அவனுக்குள்ள எல்லாமே போயிடுச்சு. ಅವನಿಗೆ ಉಂಟಾದ ಎಲ್ಲವೂ ಹೋಯಿತು. அந்த 7 காலங்களுக்கு பிறகு ಆ 7 ಕಾಲ ಕಳೆದ ಮೇಲೆ அவன் என்ன பண்ண தெரியுமா? அந்த நாட்கள், அதான் அந்த நாட்கள், ಅದೇ ಆ ಕಾಲವು. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். ಆ ಕಾಲ ಕಳೆದ ಮೇಲೆ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಾದ ನಾನು ಆಕಾಶ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿದನು. அடி மேல் அடிபட்டாதான் அம்மியும் நகரும். ಒದ ಮೇಲೆ ಪೆಟ್ಟು ತಿಂದ್ರೆ ಅಂಬಿ ಕೂಡ ನಗರು. உத விழுந்தா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர்கிட்ட வந்துருவாங்க. ಪೆಟ್ಟು ತಿಂದ್ರೆ ನಾವು ಆಟೋಮೆಟಿಕ್ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೆ. பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் ಈ ಮನುಷ್ಯನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ 7 காலங்கள் படாத பாடுபட்டார். 7 ಕಾಲವು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನ ಪಟ್ಟ. அந்த மனுஷனுக்குள்ள அத்தனை புடுங்கிட்டார் ஆண்டவர். ಆ ಮನುಷ್ಯ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಕಿತ್ತುಕೊಂಡ. அப்பதான் அவனுக்கு வந்தது புத்தி. ಹಾಗೆ ಆತನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಿತ್ತು. உடனே என்ன பண்ண? இனி வழி கிடையாது, ಇನ್ನು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ದೇವರು ನೋಡಿ ನಾವು வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்போம். ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತೋಣ. ஒத்தாசை நிச்சயமாய் வரும். ಸಹಾಯ ಖಂಡಿತವಾಗಿ ಬರುತ್ತದೆ. இன்னைக்கு யார வேணாலும் யார் கைவிடலாம். ಯಾರನ್ನು ಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಕೈ ಬಿಡಬಹುದು. புறம்பா தள்ளிடலாம், ದೂರ ತಳ್ಳಬಹುದು, வெறுத்துடலாம். ಅವರು ನಿರಾಕರಿಸಬಹುದು. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. ಅದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ರೀತಿ ದೇವರಲ್ಲ. எப்படிப்பட்ட மனுஷனையும் அரவணைக்கிறவர், ಎಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನ ದೇವರು ಸಂತೈಸುತ್ತಾನೆ. பாவிகளை ரட்சிக்கிறவர், ಪಾಪಿಗಳನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அதற்காக உலகத்துக்குள் கடந்து வந்தவர். ಅದಕ್ಕಾಗಿ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಹೊರಟು ಬಂದನು. வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಮೇಲೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿದನು. இன்னைக்கு நான் என்னுடைய பிரசங்கம் வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த நேபுகாத்நேச்சாருக்கு என்னவெல்லாம் கிடைத்தது. ಈ ಇವತ್ತಿನ ಒಂದು ಸಂದೇಶದ ಸಾರಾಂಶ, ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಿಗೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಿತು. நேபுகாத்நேச்சாருக்கு முதலாவது கிடைத்தது, வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த பொழுது ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಿಗೆ ಮೊದಲನೇ ತೆಗೆದಂತ ಒಂದು ವಿಚಾರ, அறிவு கிடைத்தது. ಅಲ್ಲಿ ಬುದ್ಧಿ ಬಂದಿತು. இதே தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 4ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ನಾವು ಓದಬೇಕಾದ್ರೆ, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಬುದ್ಧಿ ನನಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಿತು. இதுல புத்தி அது இதுன்னு போட்டிருக்காங்க. இது என் பிரசங்கத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே அதுல அப்படியே எழுதிட்டு வந்திருக்கேன். ಇಲ್ಲಿ ಆ ಅಂತ ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಅದನ್ನು ಬರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ. இவனுக்கு முதலாவது கிடைத்தது அறிவு. ಈತನಿಗೆ ಮೊದಲನೇ ಸಿಕ್ಕಿದ್ದು ಬುದ್ಧಿಯು. மனுஷன் என்று தள்ளப்பட்ட பொழுது அறிவு போயிடுச்சு. ಮನುಷ್ಯನ ತಳ್ಳಪಟ್ಟಾಗ ಬುದ್ಧಿ ಹೊರಟು ಹೋಯಿತು. இவன் ஒரு ராஜா, ಈತನು ಒಂದು ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. அறிவாளியா ராஜபாரம் பண்ணினான். ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. மனுஷன் என்று தள்ளப்பட்ட உடனே அறிவு போயிடுச்சு. ಮನುಷ್ಯನೆಂಬ ತಳ್ಳಪಟ್ಟ ಮೇಲೆ ಬುದ್ಧಿ ಸ್ವಾಧೀನವಾಯಿತು. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ನಾನೋಕ್ತಿಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 9:10. ನಾನೋಕ್ತಿಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தருக்கு பயப்படுதலே ದೇವರಿಗೆ ಭಯಪಡಲು ஞானத்தின் ஆரம்பம். ದೇವರಿಗೆ ಭಯಪಡ ಜ್ಞಾನದ ಮೂಲವು. புத்தி வரணும்னா, ஞானம் வரணும்னா முதல்ல என்ன பண்ணுமா? ಬುದ್ಧಿ ಬರ್ಬೇಕು, ಜ್ಞಾನ ಬರ್ಬೇಕು. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? கர்த்தருக்கு பயப்படணும். ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. ஆண்டவருக்கு எத்தனை களவாய் பயப்படுறோமோ, ದೇವರಿಗೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ. வேற எதுவுமே வேணாம். ಬೇರೆ ಏನು ಬೇಡ. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா ஞானத்தை கொடுத்துருவார். ದೇವರು ಆತನೇ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಜ್ಞಾನವನ್ನು யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ಯಾಕೋಬನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಬರೆದುಕೊಳ್ಳಿ. எங்களுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் டைம்ல பிள்ளைங்க லெட்டர் எழுதுவாங்க. ಎಕ್ಸಾಮ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಮಗೆ ಲೆಟರ್ ಬರೀತಾ அப்படி எழுதும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க கொடுக்கிற வாக்குத்தத்தம், ಹಾಗೆ ಅವ್ರು ಲೆಟರ್ ಬರಿಬೇಕು, ಅವ್ರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ. யாக்கோபு 1:5. ಯಾಕೋನ್ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ನೇ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾರೆ, ஞானத்தில் சம்பரனாகிய இயேசுவினிடத்திலே கேட்க கடவன். ಎಲ್ಲ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ அவர்கிட்ட கேட்டாலே போதும், எல்லாம் கிடைக்கும். ಆತನ ಬಳಿಗೆ ಕೇಳಿದ ಸಾಕು, ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்னைக்கு ஞானம் வேணுமா? ನಿಮಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕಾ? ஆண்டவரை கேளுங்க. ದೇವರನ್ನ ಕೇಳಿ. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணுமா? ಓದುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕಾ? வேலை செய்யற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணுமா? ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕಾ? நல்ல வேலை கிடைக்கணுமா? ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಗಬೇಕಾ? நிச்சயமா ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು. வீட்டுல கூட சொல்றோம், பெண்கள் ವಿಶೇಷವಾಗಿ ಹೆಣ್ಮಕ್ಕಳು
அந்த நாள்ல இருந்த புத்தி இன்னைக்கு இல்ல. ಆವಾಗಿದ್ದಂತ ಬುದ್ಧಿ ಸ್ವಾಧೀನ ಈಗಿಲ್ಲ. நான் புத்தி கெட்டவளா போயிட்டு இருக்கேன். ಬುದ್ಧಿ ಕೆಟ್ಟವளாಗಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே இது. ಎಲ್ಲ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು. ஆனால் ஆண்டவர் நல்ல புத்தியை உங்களுக்கு கொடுக்க வல்லமை படைத்தவர். ಆದ್ರೆ ದೇವರು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது புத்தி வரும். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕಾದ್ರೆ ಬುದ್ಧಿ ಬರುತ್ತದೆ. நேபுகாத்நேச்சார் வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த பொழுது ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತಿದಾಗ முதலாவது புத்தி கிடைத்தது. ಮೊದಲನೇದಾಗಿ ಬುದ್ಧಿ முதலாவது அறிவு கிடைத்தது. ಮೊದಲನೇದಾಗಿ ಜ್ಞಾನ ದೊರಕಿತು. அறிவில்லாத எதுவும் செய்ய முடியாது. ಜ್ಞಾನ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ அறிவு கிடைக்க பண்ணுவார். ದೇವರು ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. இது நீங்க வீட்ல போய் நிதானமா வாசிச்சு பாருங்க. நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம். ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಿಧಾನವಾಗಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿ. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 லிருந்து 35 வசனங்களை படிக்கும் பொழுது ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 26ರಿಂದ ನಾವು ஒரு பிசாசு பிடித்த மனுஷன், ಒಬ್ಬ ದೆವ್ವ ಪಡೆದಂತ ಮನುಷ್ಯನು, அவனுக்கு பிசாசு பிடிச்ச பொழுது அவனுக்கு புத்தி போயிடுச்சு. ದೆವ್ವ ಪಡೆದಾಗ ಆತನಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೋಯಿತು. ஆனா பிசாசுவை இயேசு ஓட்டின பிறகு ಆ ದೆವ್ವವನ್ನ ದೇವರು ಓಡಿಸಿದಾಗ வேதத்துல லூக்கா 8:35 சொல்லப்பட்டிருக்கு, அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. ಆತನ ಬುದ್ಧಿ ಆತನಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಿತು. கெட்ட குமாரன் என்று அழைக்கப்படுகிற இளைய குமாரன், ಅಲ್ಲಿ ಕಿರಿಯ ಮಗನು ಎಂಬುದಕ್ಕೆ ಕೆಟ್ಟ ಕುಮಾರ ಅಂತ ಕರೆಯುವಂತ ಕಿರಿಯ ಮಗನು அப்பா விட்டுட்டு சம்பாதிச்சு தூர தேசத்துக்கு போயிட்டான். ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟಿ ಹೋದನು. எல்லாத்தையும் செலவழிச்சு பன்றியின் தௌட்ட தின்னான். ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡು ಹಂದಿ ತಿನ್ನುವಂತ ಊಟವನ್ನ ತಿಂದನು. அப்பாவை நினைத்த பொழுது ತಂದೆಯನ್ನು ನೆನೆಸಿದಾಗ அவனுடைய புத்தி, ಆತನ ಒಂದು ಬುದ್ಧಿ அவனுக்கு திரும்ப வந்தது. ಆತನಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಿತು. இன்றைக்கு நம்முடைய அப்பாவாகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் பொழுது, ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ನೆನೆಸುವಾಗ, எப்பொழுதுமே ஆண்டவரை நினைக்கும் பொழுது, ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನು ನೆನೆಸುವಾಗ நம்முடைய தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வல்லமை ನಮ್ಮ படைத்தவர். ದೇವರು ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡೋಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நேபுகாத்நேச்சாருக்கு முதலாவது கிடைத்தது அறிவு. ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಮೊದಲೇ ದೊರಕಿದ್ದು ಬುದ್ಧಿಯು. இரண்டாவது நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்தது ஆடை. ಎರಡನೇದಾಗಿ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ ಸಿಕ್ಕಿದ್ದು ಬಟ್ಟೆ. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். ಆತನು ಮನುಷ್ಯನಿಂದ ತಳ್ಳಪಟ್ಟನು. வெளியிலே மிருகங்களோடு கூட புல்லை தின்னார். ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಮೃಗಗಳೊಂದೇ ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯ್ತಾ ಇದ್ದನು. உடையெல்லாம் பனியில நனைஞ்சிச்சு. ಎಲ್ಲ ವಸ್ತ್ರವೂ ಅಲ್ಲಿ ನೆನೆದು அந்த ಹೋಯಿತು. ஒரு வாரம் வஸ்திரம் இல்ல. ಒಂದು ವಾರ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲ. ஆடை இழந்தான். ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು அவன் ஒரு ಕಳೆದುಕೊಂಡನು. ராஜா. ಆತನು ಒಬ್ಬ ರಾಜನಾಗಿದ್ದನು. ஒவ்வொரு வேளையிலும் ராஜ வஸ்திரம் தரித்தவன். ಪ್ರತಿ ದಿನವೂ ರಾಜವಸ್ತ್ರ ಧರಿಸುತ್ತಾ ಇದ್ದನು. ஆடை இல்லாதவனாய் காணப்பட்டான். ಅಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದನು. என்றைக்கு வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்தானோ, ಯಾವಾಗ ಆಕಾಶದ ಕಡೆ ತನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತಿದನು, நல்ல ஆடைகளை கர்த்தர் கொடுத்தார். ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದನು. அவனுடைய நல்ல ராஜ உடைகள் அவனுக்கு திரும்ப கிடைத்தது. ರಾಜನ ಬಟ್ಟೆ ಆತನಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಸಿಕ್ಕಿತು. ஆமென். ಆಮೆನ್. நான் இந்த வெளிப்புறமான ஆடையை குறித்து நான் பேசல. ನಾವು ಹೊರಗಡೆ ಹಾಕುವಂತ ಬಟ್ಟೆ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುತ್ತಿಲ್ಲ. இந்த வெளிப்புறமான ஆடைகள் எந்த தடி குழுந்த எந்த சில்க் ஷோலே ரூம்லயும் எந்த கடைகளிலும் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், அந்த சில்க் இந்த சில்க், காஞ்சிபுரத்துக்கு போனீங்க எல்லா இடத்துலயும் புடவை துணிகள் கிடைக்கிறது. ಪೋತಿಸು Textiles. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಬಟ್ಟೆ ಸಿಗುತ್ತದೆ. நான் அந்த வெளிப்புற ஆடையை சொல்ல. ನಾವು ಹೊರ ಹಾಕುವಂತ ಬಟ್ಟೆಯನ್ನು இன்னைக்கு ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. விதவிதமா உடுத்திக்கிறோம். ವಿಧ ವಿಧವಾಗಿ ನಾವು ಬಟ್ಟೆ ಧರಿಸುತ್ತೇವೆ. விதவிதமான ஆடைகளை கர்த்தர் நமக்கு ವಿಧ ವಿಧ கொடுக்கிறார். ಬಟ್ಟೆಗಳು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சந்தோஷமா உடுத்திக்கிறோம். ಸಂತೋಷವಾಗಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த ஆடை இந்த உலகத்தை விட்டு போயிடும். ಈ ಬಟ್ಟೆ ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஒரு மனுஷனை செத்து போன பிறகு ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸತ್ತ ಮೇಲೆ அடக்கம் பண்றதுக்கு முன்னால ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அவங்களுக்கு ஒரு பெட்டி வைப்பாங்க. ಆತನಿಗೆ ಒಂದು ಪೆಟ್ಟಿನ ಇಡುತ್ತಾರೆ. அந்த பெட்டியில ಆ ಪೆಟ್ಟಿಯಲ್ಲಿ அவருக்கு பிடிச்ச உடையை உடுத்துவாங்க. ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. டிப் டாப்பா உடுத்துவாங்க. ತುಂಬಾ ಟಿಪ್ ಟಾಪ್ ಆಗಿ ಹಾಕುತ್ತಾರೆ. என் கணவர் டாக்டர் ஜான் சாலமன் ನನ್ನ ಗಂಡನು ಡಾಕ್ಟರ್ ಜಾನ್ ಸಾಲಮೋನ್. நல்லா உடுத்துறவர் உங்களுக்கு தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆ ಹಾಕ್ತಾನೆ, ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ டிப் டாப்பா ಗೊತ್ತು. உடுத்துவார். ಟಿಪ್ ಟಾಪ್ ಆಗಿ ಬಟ್ಟೆ ಧರಿಸುತ್ತಾರೆ. சூட்டு கோட்டு தான் போடுவார். ಕೋಟ್ ಶೂಟ್ ಅನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ರು. அதுக்கு மேட்சா டை போடுவார். ಅದು ಮ್ಯಾಚ್ ಆಗಿ ಟೈ ಅನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ರು. தாய்லாந்து போன போது நானும் அவரும் ಥಾಯ್ಲೆಂಡ್ಗೆ ನಾನು ಆತನು ಹೋದಾಗ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 சூட்டு தைத்தார். ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 10 ಶೂಟ್ ಅನ್ನು ಆತನು ಹೊಲಿಸಿದರು. அந்த வருஷம் முழுசுமா போடுறதுக்கு. ಆ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு முறை போட்ட சூட்டை அடுத்த முறை போட மாட்டார். ಒಮ್ಮೆ ಹಾಕಿದಂತ ಶೂಟ್ ಅನ್ನು ಮತ್ತೊಮ್ಮೆ ಹಾಕುವುದಿಲ್ಲ. என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர். ನನ್ನ ಗಂಡನ ಆ ರೀತಿ ಜೀವನ ಮಾಡಿದರು. அவருடைய சூட்டுகளை அதுக்கு பிறகு எல்லோருக்கும் எடுத்து கொடுத்தோம். ಆ ಶೂಟ್ಗಳನ್ನ ಅದಾದ್ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಟ್ವು. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, அவர் நல்லா உடுத்துவார். அதனால ಬಟ್ಟೆ ಧರಿಸ್ತಾ ಇದ್ರು. நான் என்ன செய்தேன், அவருடைய பெஸ்ட் சூட், ಆತನ ಬೆಸ್ಟ್ ಶೂಟ್ ಅನ್ನ, புது டை, புது ஷூஸ், புது சாக்ஸ் எல்லாவற்றையும் அவருக்கு அணிவித்து
ಎಲ್ಲ ಹೊಸ ಟೈ, ಹೊಸ ಸಾಕ್ಸ್, ಹೊಸ ಬಟ್ಟೆನ ಆತನಿಗೆ ಧರಿಸಿ, பியூட்டி பார்லர் இருந்து ஆளை வர வச்சு, ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ ಇಂದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕರೆಸಿ, அவர் அழகு போக கூடாதுன்னு ಆತನ ಸುಂದರ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ பியூட்டிஷியன் எல்லாம் அவருக்கு செய்து ಬ್ಯೂಟಿಷಿಯನ್ ಎಲ್ಲವನ್ನ ಆತನಿಗೆ ಮಾಡಿ அப்படியே வானகரம் ஜீசஸ் கால்ஸ்க்கு எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ಅಲ್ಲಿ ಜೀಸಸ್ ಕಾಲ ಆವರಣಕ್ಕೆ ತನ್ನ ಕರೆತಂದ. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் என் கணவர். ಅದು ಸುಂದರಿಗೆ ಒಂದು ಗುರುತು ಅಂದ್ರೆ ನನ್ನ ಗಂಡ. எல்லோரும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறவர். ಎಲ್ಲರೂ ಅದೇ ರೀತಿ ಇರಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ರು. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கடைசில அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சூட்டையோ ட்ரெஸ்ஸையோ எதையோ ஒண்ணத்தை போடுவோம். ಆದ್ರೆ ಕಡೆದಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾದಂತ ಶೂಟ್ ಬಟ್ಟೆ ಏನೋ ಒಂದು ಹಾಕುತ್ತೇವೆ, பெட்டுக்குள்ள வச்சு புதைப்போம், ಪೆಟ್ಟಿಯೊಳಗೆ ಇಟ್ಟು ಅದನ್ನ அதோட போயிடும், ಅದರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. ஆட அவ்வளவுதான், ಆ ಬಟ್ಟೆ ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿಯಿತು. உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் அவ்வளவுதான், ಲೋಕದ ಬಟ್ಟೆಗಳು ಅಷ್ಟೇ, அதோடு கூட முடிந்து போய்விடும். ಈ ಮಣ್ಣಿನೊಟ್ಟಿಗೆ ಅದು ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. எனக்கு பிரியமானவர்களே, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ நான் ஒரு ஆடையை சொல்ல போறேன். ನಾನು ಒಂದು ಬಟ್ಟೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஏசாயா 61:10. ಏಸನ್ ಬರೆದ ಪ್ರವಾದಕರ್ತೆ 61:10 ವಾಕ್ಯ. ஏசாயா 61:10 சொல்கிறது, ಏಸಾಯ 61:10 ಹೇಳುತ್ತಿದೆ, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து ಆತನ ರಕ್ಷಣೆ ಬಟ್ಟೆ ನನಗೆ ಧರಿಸಿ நீதியின் சால்வையை தரிப்பித்தார். ನೀತಿಯನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟನು. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தேவை, ಇವತ್ತು ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ವಸ್ತ್ರ ನಮಗೆ ಬೇಕು. நீதியின் சால்வை தேவை, ನೀತಿಯ ಆಭರಣಗಳು ನಮಗೆ ಬೇಕು. அந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளும்படியாய் பேசிக் ಆ கொண்டிருக்கிறோம். ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. அந்த வஸ்திரம் கிடைக்காதவங்களுக்கு பரலோகம் இல்லை. ಆ ವಸ್ತ್ರ ಸಿಗದವರಿಗೆ ಪರಲೋಕ ಇಲ್ಲ. இந்த வஸ்திரம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் ಈ சரி, ವಸ್ತ್ರ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ ವಸ್ತ್ರವು ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆವಾಗಿದೆ, ஒவ்வொருவருக்கும் தேவை. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆವಾಗಿದೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திலே, மேன்மையான ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆரம்ப நாட்களிலே டீச்சரா வேலை பார்த்தேன். ನಾನು ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಲೆ ಟೀಚರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்னுடைய தகப்பனார் மரித்து போன தருணம், ನನ್ನ ತಂದೆ ತೀರಿ ಹೋದಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ. நாங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, ನಾವು 4 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. எங்க அம்மா ஒரு விடோ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಬಂದು ವಿಧವೆಯಾಗಿ, எங்க அம்மா சம்பளம் எங்களுக்கு பத்தாது, ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಸಂಬಳ ನಮಗೆ ಸಾಲದೆ ಹೋಯಿತು, ஆகாரத்துக்கு கூட பத்தாது. ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಸಾಲದೆ ಹೋಯಿತು. அந்த நிலைமையில ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸும் நல்லா உடுத்துவாங்க. ಆ ಒಂದು ಸಮಯದ ಎಲ್ಲ ಟೀಚರ್ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಧರಿಸ್ತಾ ಇದ್ರು. எனக்கு அவ்வளவு நல்லா உடுத்த முடியாது, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕ எனக்கு ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. காட்டன் கட்டி தான் பழக்கம் அந்த காலத்துல இருந்து. ನನಗೆ ಆ ಕಾಲದಿಂದ ಕಾಟನ್ ಸಾರಿ ಉಡಿಸಿ ನನಗೆ இன்னைக்கும் அந்த காட்டனை உடுத்துவேன். ಇವತ್ತು ಆ ಕಾಟನ್ ಧರಿಸುತ್ತೇನೆ. அந்த நாள்ல செய்தது இன்னைக்கும் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அந்த சமயத்திலே ஸ்கூல் டீச்சர்ஸ் உடைய ஃபங்க்ஷன் ஒண்ணு வந்தது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಟೀಚರ್ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಬಂತು. டீச்சர்ஸ்க்கெல்லாம் காஞ்சிபுரத்துல பட்டு புடவை எடுத்தாங்க. ಎಲ್ಲ ಟೀಚರು ಕಾಂಚೀಪುರಮದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ರೇಷ್ಮೆ ಸೇರೆ எல்லாரும் கண்டிப்பா வாங்கணும். ಎಲ್ಲರೂ நான் சொன்னேன் என்னால வாங்க முடியாது, ಎಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா இந்த பணம் என் வீட்டுக்கு தேவை. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಹಣ மாசம் மாசம் கொஞ்சம் பணம் போயிட்டா எனக்கு கஷ்டம். ತಿಂಗಳು ಹಣ ಖರ್ಚಾಗದೆ ಕಷ್ಟ. இல்ல இல்ல நீங்க வாங்கி தான் ஆகணும். ಇಲ್ಲರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. கொடுக்க முடியாட்டா கூட பிறகெல்லாம் கொடுத்துக்கலாம். ನೀವು ಕೊಡಕ್ಕಾಗಲಿ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಡಬಹುದು. ಆಮೇಲೆ கம்பல் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ನಮ್ ಕಡ್ಡಾಯ ಮಾಡಿ நான் ತೆಗೆಸಿ புடவை வாங்கினேன், டீச்சர்ஸ் டேல கட்டிட்டேன். ಬಟ್ಟೆ ತೆಗೆದು ಟೀಚರ್ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாசம் என்னால பணம் கட்ட முடியல. ಎಲ್ಲ ಮುಗೀತು. ಒಂದ್ ತಿಂಗಳು ನನಗೆ ಹಣ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. அந்த வேளையிலே அந்த புடவையை வாங்கி கொடுத்து எல்லோருக்கும் கொடுத்து அந்த சகோதரி, அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க, பணக்காரி, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ನನಗೆ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನ ಸ್ಯಾರಿನ ಕೊಡಿಸಿದಂತ ತುಂಬಾ ಶ್ರೀಮಂತಿಗೆ ಒಂದು ಮಾತು ನನಗೆ ಹೇಳಿದರು. பணம் கொடுக்க வக்கு இல்லாதவங்க எல்லாம் ஏன் புடவை வாங்கணும்? ಹಣ ಕೊಡಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಯಾಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು? உங்களுக்கெல்லாம் தேவையா? ನಿಮ್ಗೆ ಇದೆಲ್ಲ ಬೇಕಾ? அழுத கதறி கதறி அழுத. ನಾನು ಬಹಳ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ಅಳುತ್ತಾ ಇದ್ದೆ. எங்க அப்பா இருந்தா தூக்கி கொடுத்திருப்பாரு. ನಮ್ಮ ತಂದೆ ಇದ್ರೆ ಅದು ಎತ್ತಿ அப்பா இல்ல, ತಂದೆ ಇಲ್ವಲ್ಲ. இன்னைக்கு கஷ்டம். ಇವತ್ತು ಕಷ್ಟ. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தை? ಯಾಕೆ ಇಂತ ಒಂದು ಮಾತು? அவங்க கிட்ட சொன்னா, நான் நிச்சயமா எல்லா பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன், ನಿಜವಾಗಿ ಎಲ್ಲಾನು ನಿನಗೆ ವಾಪಸ್ ಕೊಡುತ್ತೇನೆ. அன்னைக்கு அழுத. ಅವತ್ತು ಅತ್ತೆ காலப்போக்குல ಕಾಲ ಕಳೀತಾ ಹೋಯಿತು. நான் ஊழியக்காரியான, ನಾನು ಸೇವಕಿಯಾದೆ. நான் தாம்பரம் சிஎஸ்ஐ ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணேன். ನಾನು ತಾಂಬರಂ CSA ಸೇವೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಸಂದೇಶ, அந்த ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த டீச்சர் வந்திருந்தாங்க. ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಸಂದೇಶ ಕೊಡಬೇಕು. ಆ ಟೀಚರ್ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು. நான் மேடை மேல நின்னு பிரசங்கம் பண்ணேன். ನಾನು ಮೇಜಿನಲ್ಲಿ ನಿಂತು ಸಂದೇಶ அவங்களுக்கு தெரியாது நான் வரேன்னு. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ಬರುತ್ತೇನೆ என் ಎಂಬುದಾಗಿ. பிரசங்கத்தை அவங்க கேட்டாங்க. ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಅವರು ಕೇಳಿದರು. அந்த இடத்துல இந்த சாட்சியை சொன்னேன். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಸಾಕ್ಷಿ அவங்கள குறிப்பிட்டு சொல்லல, ಅವರನ್ನು ಗುರುತಿಸಿ ನಾನು அவங்க ಹೇಳಿಲ್ಲ, பேரை மென்ஷன் பண்ணல. ಅವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಲ್ಲ. எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ನನಗೆ ಈ ರೀತಿ ಒಂದು ಕೆಟ್ಟ ಘಟನೆ ನಡೆಯಿತು. ஆனா காலப்போக்குல, ಆದ್ರೆ ಕಾಲ ಕಳೆಯಿತು. கொஞ்ச நாளிலே ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ துபாயில இருந்து ஒரு சகோதரர் வந்தார். ದುಬೈನಿಂದ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಬಂದರು. அந்த சகோதரர், அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம். ಆ ಒಂದು ಸಹೋದರ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆ. நீங்க நம்ப மாட்டீங்க, ನೀವು ನಂಬೋದಿಲ್ಲ. 40,000க்கு புடவை, 40,000 பட்டு புடவை.
அந்த பட்டு புடவைய அவங்க வீட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை, அதே புடவை டாக்டர் ஜான் சாலமனுடைய ವೈಫ್க்கு கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ರೇಷ್ಮೆ ಸ್ಯಾರಿ 40,000 ಸ್ಯಾರಿಯನ್ನ ಅದೇ ಸ್ಯಾರಿಯನ್ನ ಅಮ್ಮನವರು ಕೂಡ அந்த புடவை கையில வாங்கும்போது அழுது. ಆ ಸ್ಯಾರಿಯನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದು ನಾನು ಬಹಳ ದೇವರೇ அன்னைக்கு நான் எவ்வளவு அழுதேன். ಅವತ್ತು ನಾನು ಎಷ್ಟು என்ன வார்த்தைகள் சொன்னார்கள், ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹಾಡಿದರು. ಉಡೈக்காக ಕಷ್ಟಪಟ್ಟ ನಾட்கள், ಈ ಬಟ್ಟೆಗಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟಂತ ಆனா ಸಮಯ. இன்னைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು 40,000 புடவை கொடுக்கறாங்க. 40,000 கேட்டவங்களே இது எனக்கு தேவையா என்று. ನನಗೆ ಇದು ಅಗತ್ಯನೇ ಸ್ವಾಮಿ. இல்லக்கா நீங்க கட்டறீங்க, ಇದು ನೀನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு வருஷ வருஷம் 50,000 40,000 30,000 புடவை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ಇವತ್ತು ವರ್ಷ 40,000 50,000 ಸ್ಯಾರಿ ஒரு புடவை கழுத, ಒಂದೇ ಒಂದು ಸ್ಯಾರಿಗಾಗಿ ಹತ್ತೇನು. ஆமென் ಆಮೆನ್. எனக்கு பிரியமான சிங்கப்பூருக்கு போனேன். ಸಿಂಗಪುರ್ಗೆ ಹೋದೆನು. அந்த இடத்துல நிறைய சாரீஸ் போட்டிருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೀರೆಗಳನ್ನು ಹಾಕಿದರು. அந்த இடத்துல போயிட்டு ஒரு சாரி எடுத்து பார்த்துட்டு $100 வேண்டாம் போட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். ಆ ದರವನ್ನು ನೋಡಿದಾಗ $100 ಹಾಕಿದ್ರು, ಮತ್ತೆ ವಾಪಸ್ ಕೊಟ್ಟೆ. அதே நேரத்துல திருநெல்வேலியிலிருந்து ஒரு கூட்டம் அங்கு விசிட்டிங்க்கு வந்தாங்க சிங்கப்பூர். ತಿರುನೆಲ್ವೇಲಿಯಿಂದ ಆ ಒಂದು ಕೂಟಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದರು. என்ன பார்த்த உடனே தொப்புன்னு கீழே விழுந்து ஜெபம் பண்ணுங்க அக்கான்னு கேட்டாங்க. ನನ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ನನಗೆ எல்லாரும் முட்டி போட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು எல்லாருக்கும் ஜெபம் பண்ண. ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அக்கா ಮಾಡಿದೆ. எல்லாம் வாங்கிட்டீங்களான்னாங்க. ಅಕ್ಕ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡ್ರ ಅಂತ நான் வாங்கிட்டம்மான்னு சொன்னேன். ಏನೋ ತೆಗೆದುಕೊಂಡ ಅಂತ நான் கடந்து என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் வாங்குறதுக்கு போயிட்டேன். ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ನನ್ನ ಹಸ್ಬೆಂಡ್ ಶರ್ಟ್ இவங்க ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದೆ. சாரி ஷாப்ல முஸ்தஃபாக்கு போனாங்க. ಆ ಮುಸ್ತಫಾ ಸಾರಿ ಶಾಪಿಗೆ ಹೋದರು. அது உள்ளுக்குள்ள போயிட்டு ಆ ಒಳಗೆ ಹೋಗಿ அந்த கடையில போய் ಆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ அக்கா போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ಅಕ್ಕ ಹೋಗಿದ್ರು, ಅವರಿಗೆ ಒಂದು ಸ್ಯಾರಿಯನ್ನು ನಾವು ಕೊಡಿಸೋಣ. நான் எந்த புடவைய பார்த்து $100 தூக்கி போட்டனோ, ನಾವ್ ಯಾವ ಸೀರೆ ನೋಡಿ $100 ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದ್ರು, அந்த புடவை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ಅದೇ ಸೀರೆಯನ್ನು ನನಗೆ ತಂದರು. என்கிட்ட வந்தாங்க, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದರು. அக்கா ஒரு சின்ன கிஃப்ட், ಅಕ್ಕ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗಿಫ್ಟ್, இந்த புடவை வாங்கிக்கிங்க. ಈ ಸ್ಯಾರಿ ನೀವು அப்ப ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. என் மகன் உயிரோடு இருக்கான். ಆಗ ನನ್ನ ಮಗನು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. அவனுக்கு தெரியாது இந்த புடவை தான் உள்ள இருக்குன்னு. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಈ ಸ್ಯಾರಿ ಒಳಗಿದ್ದು. ரூம்ல போயிட்டு நாங்க பேக்கிங் பண்ணும்போது திறந்தால் ರೂಮಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಪ್ಯಾಕಿಂಗ್ ಮಾಡೋದ ತೆಗೆದ್ರೆ அந்த சென்ட் போட்ட புடவை எனக்கு கிடைச்சிருக்கு. ಅದೇ ಸೆಂಟ್ ಹಾಕದಂತ ಸ್ಯಾರಿ ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஆமென். ಆಮೆನ್. நம்முடைய இருதயத்தை அறிந்தவர் கர்த்தர். ನಮ್ಮ ಹೃದಯನ್ನ நம்முடைய தேவையை அறிந்தவர் கர்த்தர். ನಮ್ಮ ಅಗತ್ಯವನ್ನು ತಿಳಿದಂತ நமக்கு ದೇವರು. என்ன தேவையோ அதை கொடுக்கிறவர் கர்த்தர். ನಮಗೆ ಏನು ಅಗತ್ಯವೋ ಅದು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அன்றைக்கு நான் வெட்கப்பட்டேன். ಆವತ್ತು ನಾನು ನಾಚಿಕೆ ಒಳಗಾಗಿದ್ದೆ. ஆனால் இன்றைக்கு 22 கல்யாணம் ஏழை பிள்ளைகளுக்கு நான் தனியா செஞ்சு வச்சேன். ಆದರೆ 22 ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. வருஷம் பெங்களூர் வரும்போது ವರ್ಷ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ஆரோனும் கலாவும் ಆರೋನ್ ಮತ್ತು ಕಲಾ சில்க் ஷாப் கூட்டி போய் ಸಿಲ್ಕ್ ಶಾಪ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ சில்க் சாரி வாங்கி கொடுப்பாங்க. ಸಿಲ್ಕ್ ಸಾರಿ ಕೊಡಿಸ್ತಾರೆ. ஏன்பா இதுன்னு, ಯಾಕಪ್ಪ அண்ணி நீங்க கட்டணும், ಅದಕ್ಕೆ ನೀವು ಇದು ಕಟ್ಟಬೇಕು, அண்ணன் இல்ல ಅಣ್ಣ ಇಲ್ಲ அப்படி சொல்லுவாங்க. ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு உலகம் முழுசும் இருக்குங்க நமக்கு அன்பு உள்ளங்கள், ಪ್ರೀತಿ ಹೃದಯಗಳು. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, ஆண்டவரால் கூடாத இது எனக்கு கிடைக்கணும் எனக்கு வந்ததுன்றதுக்காக பெருமையா சொல்லல. ಏನೋ ಇದು ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು ಅಂತ ಹೆಮ್ಮೆ ಕೊಚ್ಚಿ தேவநாம மகிமைப்படும்படியாய் ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் செய்த அற்புதத்தை ಕರ್ತನು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் ನನಗೂ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ನಿಮಗೂ ಕೂಡ ದೇವರು எல்லா விதத்திலும் செய்வார். ಎಲ್ಲವನ್ನೂ ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆடை, ಬಟ್ಟೆ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய அடுத்ததாய் நான் போகிறேன். அடுத்த குறிப்பு, ಮೂರನೇ ಒಂದು ಅಂಶ. மூன்றாவது குறிப்பு, நேபுகாத்நேச்சாருக்கு ஆகாரம் கிடைத்தது. ಮೂರನೇ ಒಂದು ಅಂಶ, ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನಿಗೆ ಆಹಾರ ದೊರಕಿತು. அவனுக்கு ஆகாரம் கிடைத்தது. ಆತನಿಗೆ ಆಹಾರ ದೊರಕಿತು. அவன் நல்ல ராஜா, ಒಳ್ಳೆ ರಾಜನಾಗಿದ್ದ. நிறைய பானபாத்திரக்காரர்கள். ಅನೇಕ ಪಾನಪಾತ್ರರು ಇದ್ದರು. காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ಬೆಳಗ್ಗೆ ನಾಷ್ಟ, ஆஃப்டர்நூன் லஞ்ச், ಮಧ್ಯಾಹ್ನ ಊಟ, நைட் டின்னர், ರಾತ್ರಿ ಊಟ, சப்பர் எல்லாம் சாப்பிட்டிருப்பான் விதவிதமா. ರಾತ್ರಿ ಕೂಡ ಊಟ, ಅನೇಕ ಊಟಗಳನ್ನು ಆತನು நிறைய பானபாத்திரக்காரர்கள். ಅನೇಕ ಪಾನಪಾತ್ರರು ಇದ್ದರು. ஆனால் மனுஷன் என்று தள்ளப்பட்ட உடனே ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ತಳ್ಳಪಟ್ಟ ಮೇಲೆ எல்லாம் போயிடுச்சு. ಎಲ್ಲ ಕಳೆದು ಹೋಯಿತು. ஆண்டவர் கொடுத்த பனிஷ்மெண்ட், ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಶಿಕ್ಷೆ, மாட்ட போல புல்ல தின்னா. ಆತನು ಹಸುವಾಗೆ ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯ್ತಾ ಇದ್ದ. ಆಮೆನ್. கீரை சமைக்கிறோம் பாத்தீங்களா, ಈ ಸೊಪ್ಪನ್ನ ನಾವು ಅಡಿಗೆ கீரை வந்து நல்லா அயணுங்க. ಸೊಪ್ಪು ಬದಿ ತುಂಬಾ கீரை எல்லாரும் சாப்பிடணும். ಸೊಪ್ಪನ್ನೆಲ್ಲ ತಿನ್ನಬೇಕು. வாரத்துல 2-3 கீரை. அப்படி நான் வந்து என் வீட்டுல கீரை சமைச்சு வைப்பேன். ಈ ರೀತಿ ನಾನು ಸೊಪ್ಪನ್ನ ನಾನು ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து கேட்பாரு, ನನ್ನ ಗಂಡನ ನೋಡಿ சாந்தி நான் என்ன நேபுகாத்நேச்சாரா, ಶಾಂತಿ ಅಮ್ಮ ನನಗೆ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ, எனக்கு என்ன புல்ல போடுற, ನನಗೆ ಯಾಕೆ ಹುಲ್ಲು ಹಾಕ್ತಾ ಇದೀಯಾ பார்த்தேன். ನೋಡಿದೆ, இந்த மனுஷன் இப்படி போட்டா தின்ன மாட்டாரு. ಈ ಮನುಷ್ಯ ಈ ರೀತಿ ಕೊಟ್ರೆ அதுக்கு ತಿನ್ನೋದಿಲ್ಲ. ஒரு ஐடியா, ಒಂದು ಐಡಿಯಾ ಮಾಡೋಣ. கீரையில எறாவு போடுவேன்.
ಸೊಪ್ಪಲ್ಲಿ ಮೀನನ್ನ ಹಾಕೋಣ, கீரையில கொத்தனகரியை போடுவேன். ಮೀನಲ್ಲಿ ಬೇರೆ ಮಾಂಸವನ್ನ நல்ல ಹಾಕೋಣ. சூப்பரா இருக்கும், அதுலயே பரட்டி சாப்பிடுவார். ಅದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಅದನ್ನೇ என்னடி இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. ಏನಮ್ಮ ಇದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ. இதையா சாப்பிடுங்க, ಇದೇ ತಿನ್ನಿ, இதான் சாப்பிடுங்க. ಇದೇ ನೀವು ತಿನ್ನಿ. இன்னைக்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, ನೀವು ತಿನ್ನಿದವ್ರಿಗೆ ಈ ರೀತಿ ಕೊಟ್ಟು ನೋಡಿ, எவ்வளவு எத்தனையோ மடங்கு சாப்பிடுவாங்க. ಹಲವು ಬಾರಿ ಅವರು ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ அவன் ಜನರೇ, புல்ல தின்னா, ಆತನ ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯ್ತಾ ಇದ್ದ. ஆமென். ಆಮೆನ್. ஆனால் புத்தி அவனுக்கு திரும்ப வந்த பொழுது, ಆದ್ರೆ ಬುದ್ಧಿ ಸ್ವಾಧೀನ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಾಗ நல்ல ஆகாரத்தை அவன் உட்கொண்டான். ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನ ಊಟ ಮಾಡಿದನು, பழைய மாதிரியே உட்கொண்டான். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿದನು. என்னுடைய தங்கச்சி ராணி ஸ்ரீதர், ನನ್ನ ತಂಗಿ ರಾಣಿ ಶ್ರೀದವರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு, ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹುಡುಗಿ ஒரு நாள் அவங்க சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றாங்க. ಒಂದಿನ ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟು அந்த பொண்ணு வந்து ஒரு சாட்சி கொடுத்தா, ಆ ಅಮ್ಮ ಬಂದು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಕೊಟ್ಟರು. என் உள்ளத்தையே உடைச்சிருச்சு. ನನ್ನ ಹೃದಯ ಒಡೆದು அந்த ಹೋಯಿತು. பொண்ணு சொன்னா, ಆ ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, எங்க அம்மா ஒரு குமஸ்தா வேலை பண்றாங்க, ನನ್ನ ಅಮ್ಮ ಒಂದು ಗುಮ್ಮಸ್ತ ಕೆಲಸ எங்க அப்பா ಮಾಡ್ತಾರೆ. எங்களை விட்டு ஓடிட்டாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಮ್ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದ್ರು. நானும் எங்க அண்ணனும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எங்க அம்மா படிக்க வைக்கிறாங்க. ನಾನು ನಮ್ಮನ್ನ ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ಓದುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, ನಮ್ಗೆ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ಬೇಕು ಬಹಳ ಆಸೆ, ஆனா பிரியாணி சாப்பிட முடியல. ಆದ್ರೆ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. எங்க அம்மா போய் கேட்டா பிரியாணி கொடுக்க முடியாதுன்னு, எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்க. ನಮ್ಮ ಅಮ್ಮನವ್ರ ಬಳಿ ಕೇಳಿದ್ರೆ ಅಣ್ಣ ಇಲ್ಲ ಬಿರಿಯಾನಿ ಕೊಡುದಿಲ್ಲ. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ಬಿರಿಯಾನಿ ತಿಂದು ಬಹಳ ದಿನವಾಯಿತು. உனக்கு பிரியாணி வேணா ஆண்டவரை கேளுனா, ನನಗೆ ಬಿರಿಯಾನಿ ಬೇಕಾ ದೇವ್ರನ್ನ ಕೇಳು ಅಂತ ಹೇಳಿದೆನು. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு, காலேஜ்ல படிக்கிற பொண்ணு சொன்னாங்க, ಅಮ್ಮ ದೊಡ್ಡ ಹುಡುಗಿ, ಕಾಲೇಜು ಓದುವಂತ ಹುಡುಗಿ. நான் சின்சியரா போய் முழங்கால் படியிட்டு ரூம்ல ನಾನು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಹೋಗಿ ಮೊಣಕಾಲು ಉರಿದು ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம், ದೇವರ ನೋಡಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆண்டவரே எனக்கு பிரியாணி ஆசையா இருக்கு, ದೇವರೇ ನನಗೆ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಬೇಕು ಆಸೆ எனக்கு ಆಗಿದೆ, பிரியாணி வேணும்பா. ನನಗೆ ಬಿರಿಯಾನಿ ಬೇಕು ದೇವರೇ. பாத்தீங்கன்னா அவ ஜெபம் பண்ணிட்டு வெளியில வரா, ಆಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೊರಗೆ ಬರ್ತಿದ್ದಾಳೆ. அவ சொன்ன சாட்சி, ಆಕೆ ಹೇಳಿದಂತ ಸಾಕ್ಷಿ, எங்கேயோ எவ்வளவு நாளா பேசாத மாமா ಎಷ್ಟೋ ದಿವಸ ಮಾತನಾಡದೇ ಇದ್ದಂತ ಮಾಮ இவங்களை தேடி வீட்டுக்கு வராரு, ಇವರನ್ನ ಹುಡುಕಿ ಮನೆಗೆ கதவை ಬಂದಿದ್ದಾರೆ. தட்டுறாரு, ಬಾಗಿಲನ್ನು இந்த ಬಡಿಯುತ್ತಿದ್ದಾರೆ. பிள்ளை ஓடி போய் கதவை திறக்குது, ಈ ಹುಡುಗಿ ಓಡಿ ಬಾಗಿಲು ஒரு பெரிய பேக், ಒಂದು ದೊಡ್ಡ ಬ್ಯಾಗ್. அந்த பேக் எடுத்து அந்த பொண்ணு கையில ಆ கொடுத்துட்டு, ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಆ ಹುಡುಗಿ ಕೈ இந்தாடி ಕೊಟ್ಟು, இதெல்லாம் உனக்கு தான். ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ. உள்ள எடுத்துட்டு போய் இந்த பேக திறந்து பார்த்தா, ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிளேட் பிளேட்டா பிரியாணி, ಪ್ಲೇಟ್ ಪ್ಲೇಟ್ ಆಗಿ ಬಿರಿಯಾನಿ, பிளேட் பிளேட்டா பிரியாணி. ಪ್ಲೇಟ್ ಪ್ಲೇಟ್ ಆಗಿ ಬಿರಿಯಾನಿ ಸಿಕ್ಕಿತು. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಹೊಟ್ಟೆಗಿಲ್ಲದೆ ಹಸಿದವು. சங்கீதம் 34:10. ಕೀರ್ತನೆ கர்த்தரை 36. தேடுகிறவர்களுக்கு ஒரு ದೇವರ நன்மையும் ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವ ಮೇಲಿಗೂ ಕಡಿಮೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லதை தான் கொடுப்பாராக. ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆದನ್ನೇ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. அடிக்கடி சொல்றதுதான் ನಾನು ಹಾಗಾಗಿ ಹೇಳುವುದುಂಟು, கிறிஸ்தவ ஜனங்க நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும். ಕ್ರೈಸ್ತರ ಜನರ ನಾಲ್ಗೆ நீங்க சிரிங்க, அழகு நல்லா இருக்குது, அவர் சிரிச்சுட்டே தான் பேசுறாரு. இழுத்து வச்சு அறுக்கணும். ஏன் தெரியுமா? சண்டே வந்தா போதும். நீங்க வேணா பாருங்களேன், மார்க்கெட்ல, மீன் கடையில, ಮೀನ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ, கறி கடையில ಮಾಂಸದ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ நம்ம ஆளுங்க கூட்டம் தான் நிறைய இருக்கும். ನಮ್ಮ ಜನರ ಕೂಟ ಜಾಸ್ತಿ ಆಗಿರುತ್ತೆ. நம்ம தின்னே கெட்டவங்க, ನಾವು ತಿಂದು ಕೆಟ್ಟು ಹೋದವರು. நம்மளுக்கு இந்த நான் வெஜிடேரியன் எல்லாம் ஓடவே ஓடாது. ನಮಗೆ ನಾನ್ ವೆಜಿಟೇರಿಯನ್ ಇಲ್ಲದೆ ಕೆಲಸ ஒரு நாள் இல்லாட்ட கூட முடியாது. ಒಂದು ದಿನ ಇಲ್ಲಂದ್ರೂ என் ಆಗೋದಿಲ್ಲ. ஹஸ்பண்டுக்கு ஒரு கருவாடு துண்டா அது வேணும், ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ, இல்லனா சாப்பிட மாட்டாரு. ಇಲ್ಲರೆ ಊಟನೇ ಮಾಡೋದಿಲ್ಲ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, நேபுகாத்நேச்சாருக்கு ನೆಬುಕತ್ ನೇಚರನಿಗೆ நல்ல ஆகாரம் திரும்ப வந்தது. ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಪುನಃ ಸಿಕ್ಕಿತು. நல்ல ஆகாரத்தை அவன் விட்கண்டான். ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು ಆತನು ತಿಂದನು. அடுத்ததாக நான் கடந்து போறேன். 4ನೇದಾಗಿ ನಾವು ಹೋಗೋಣ. அடுத்தது நேபுகாத்நேச்சாருக்கு அழகு வந்தது. ನೆಬುಕತ್ ನೇಚರ್ ಸುಂದರ ಬಂತು. தானியேல் 4:36 36ನೇ ವಾಕ್ಯ, ದಾನಿಯೇಲ್ ಬರೆದ ಪುಸ್ತಕ. அவங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும், அடுத்தது என்ன, என் முகக்களையும், என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. ನನ್ನ ಮೊಕ್ಕದ ಕಲೆಯು ನನಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂತು. அவன் அழகு அவனுக்கு திரும்பி வந்துருச்சு. ಅವನ ಒಂದು ಸುಂದರ ಮತ್ತೆ ಬಂತು. மனுஷன் என்று தள்ளப்பட்ட பொழுது கேவலமாயிட்டான். ಮನುಷ್ಯನು ಎಂಬುದು ತಳ್ಳಪಟ್ಟದಕ್ಕೆ ಬಹಳ ಕೇವಲವಾಗಿದ್ದನು. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, வானத்துக்கு நேர கண்களை ஏறெடுத்தாலே போதும், ಆಕಾಶದ ಕಡೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಎತ್ತಿದರೆ ಸಾಕು, அழகு தன்னால வந்துரும். ಅಲ್ಲಿ ಸುಂದರ ತಾನಾಗಿ ಬರುತ್ತದೆ. அழகுக்காக பியூட்டி பார்லர் போய் ನನ್ನ ಸುಂದರಕ್ಕಾಗಿ ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ தேய்ச்சி ತುಂಬಾ ಉಜ್ಜಿ பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து ಹಣವನ್ನ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡಿ இதெல்லாம் வேணவே வேணாம். ಇದೆಲ್ಲ ಬೇಡ. அரைக்கதவை தாழிட்டு
ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನ ತೆಗೆದು 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1 ಗಂಟೆ ಕಾಲ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ வெளியில வந்து கண்ணாடியில பாருங்களேன், ಹೊರಗೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಕನ್ನಡಿನ ಮುಖವನ್ನು ನೋಡಿ முகம் அப்படியே ஜொலிக்கும். ನಿಮ್ಮ ಮುಖವು ಬಹಳ ಪ್ರಕಾಶ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அழகா கொடுக்கிறது யார் தெரியுமா? ಸುಂದರನ ಕೊಡೋದು ಯಾರು ಗೊತ್ತಾ? கர்த்தர். ದೇವರು. ஒரு பொண்ணு எங்களுக்கு தெரியும், ಒಂದು ಹುಡುಗಿ ನಮಗೆ ಪರಿಚಯ. அந்த பொண்ணு ரொம்ப அழகு அழகு அழகுன்னு எப்ப கண்ணாடி முன்னாலே நிற்கும். ಆ ಹುಡುಗಿ ತುಂಬಾ ನನ್ನ ಸುಂದರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಕನ್ನಡಿ ಮುಂದೆನೆ ನಿಲ್ಲುತ್ತಿತ್ತು. அந்த கண்ணாடி முன்னாலே பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். ಆ ಕನ್ನಡಿನ ಯಾವಾಗಲೂ ಸತತವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇತ್ತು. காலப்போக்குல அந்த பொண்ணுக்கு அம்மா வந்துருச்சு. ಕಾಲದ ಮೇಲೆ ಆ ಹುಡುಗಿ ಅಮ್ಮ ಬಂದ್ಬಿಡ್ತು. முகம் முழுவதுமாய் போயிடுச்சு. ಮುಖ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಗುಳ್ಳೆ ಉಂಟಾಯಿತು. அது கண்ணாடி கூட பார்க்க முடியல. ಕನ್ನಡಿ ಕೂಡ ನೋಡಕ್ ಆಗಿಲ್ಲ. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? அழகு மறைந்து போகக்கூடியது. ಅಲ್ಲಿ ಸುಂದರ ಅದು ಮಾಯೆಯಾಗುತ್ತದೆ. அழகு அன்னைக்கு இருந்த அழகு இன்னைக்கு இருக்காது. ಅವತ್ತಿದ್ದಂತ ಕೀರ್ತಿ ಸುಂದರ ಇವತ್ತು ಇರೋದಿಲ್ಲ. நான் ஏஞ்சல் டிவில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ನಾನು ಏಂಜಲ್ ಟಿವಿಲಿ ಸಂದೇಶ ಸಾರುತ್ತಿದ್ದೇನೆ. கபிலன் ஒரு எடிட்டர். ಕಪಿಲನ್ ಒಬ್ಬ ಎಡಿಟರು. அவர்கிட்ட நான் சொன்னேன், எப்பா நான் ஊர்ல இல்ல, ನಾನು ಊರಲ್ಲಿಲ್ಲ, என்னுடைய பழைய பிரசங்கத்தை ரிப்பீட் பண்ணு, ನನ್ನ ಹಳೆ ಸಂದೇಶನ ಮತ್ತೆ அதே போட்டுருப்பா அப்படின்னு. ಅದನ್ನ ತೆಗೆದು ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೇನೆ. அவன் என்ன தெரியுமா சொன்னா? ಆತನ ಏನ್ ಹೇಳ್ದೇನೆ ಗೊತ್ತಾ? அக்கா புதுசா எடுத்துருங்க அக்கா, ಅಕ್ಕ ಹೊಸದಾಗಿ ತೆಗೀರಿ, நீங்க அப்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க, ನೀವು ಅವಾಗ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದ್ದೀರಾ. ஏன்பா அப்ப இப்ப என்ன நான் கெட்டு போயிட்டேனா? ಆಗ ಈಗೇನು ಕೆಟ್ಟು இல்லக்கா அப்ப விட இப்ப ரொம்ப ಹಾಗೆ ಈಗ ಸ್ವಲ್ಪ அழகு அப்படிதான். ಅಲಗು அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்காது. ಅವತ್ತಿದ್ದಂತ ಸುಂದರ ಇವತ್ತು ಇರುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு எனக்கு 71 வயது. ಇವತ್ತು ನನಗೆ 71 ವಯಸ್ಸು. 71 years. 71 ವಯಸ್ಸು. ஆனா இந்த வயசுலயும் ಆದ್ರೆ ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿಯೂ என் கால் ஃபிராக்சர்னால நடக்க முடியல தவிர ನನ್ನ ಕಾಲು ಸ್ವಲ್ಪ ಮುರಿಯದ ನಡೆಯಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ಆದ್ರೆ ದೇವರಿಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. என் பொண்ணை கேட்டு பாருங்க, என் தங்கச்சை கேட்டு பாருங்க. ನನ್ನ ತಂಗಿ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಕೇಳಿ ನೋಡಿ. எனக்கு சமைக்க கூட ஆள் கிடையாது. ನನಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕೂ ಬೇರೆ ಜನರಿಲ್ಲ. ஒவ்வொரு நாள் நான் தான் சமைக்கிறேன். ಪ್ರತಿದಿನ ನಾನೇ ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. எங்க பிள்ளைங்களுக்கு, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ, வர போறவங்களுக்கு, ಬರುವವರಿಗೆ ಹೋಗುವವರಿಗೆ அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ಅಂತ ಒಂದು ಕೃಪೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಡುತ್ತಾನೆ. வெளித்தோற்ற அழகல்ல, ಹೊರರೋಟದ இந்த உள்ளான அழகு, ಒಳಗಿರುವಂತ ಒಂದು ಸುಂದರ. ஈசாய்க்கு மகன்கள் இருந்தாங்க. ಈಶನಿಗೆ ಮಕ್ಕಳಿಗಳಿದ್ದರು. சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண கூட்டாரு. ಸಾಮುವೇಲ್ ಪ್ರವಾದಿನ ಅಭಿಷೇಕ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನ நல்ல ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. பெரிய ஆளு, நல்ல திடகாத்திரமானவனே, நல்ல ಉದ್ದನೆಯ ಒಂದು ಮನುಷ್ಯ, அழகுள்ளவனே, ಸುಂದರವಾದ ಮನುಷ್ಯನನ್ನ, அப்படிப்பட்டவனே இப்படிப்பட்டவனே எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினார். ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆ ತಂದು ನಿಲ್ಲಿಸಿದರು. ஆனா சாமுவேலுக்கு எதுவுமே பிடிக்கல. ಆದ್ರೆ ಸಾಮುವೇಲ್ ಯಾವುದು ಇಷ್ಟವಾಗಿಲ್ಲ. கர்த்தர் சொன்னார், எவனும் கிடையாது. ಕರ್ತನ ಹೇಳ್ತಾರೆ, ಇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ஒருத்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், ಒಬ್ಬನು ಕುರಿಯನ್ನ ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆட்டு மாட்டுக்கிட்ட இருக்கிறான், ಕುರಿ ದನಗಳ ಬಳಿಗೆ ಇದ್ದಾನೆ. அவனை கூட்டின்னு வர சொல்லு. ಅವನ ಕರ್ತನ್ನೇ, அவனை ಆತನನ್ನ ஆள் விட்டு அழைத்தார்கள். ಆತನನ್ನ ಒಬ್ಬನ ಕರೆಸಿದರು. கொண்டு வந்த உடனே ಆತನು ಬಂದಿದ ತಕ್ಷಣ கர்த்தர் சொன்னார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, இவன் தான், ಈತನೇ, இவனை அபிஷேகம் பண்ணு. ಇವನನ್ನೇ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ. ஆண்டவருக்கு மனுஷன் யார் இவரே கிடையாது. ದೇವರಿಗೆ ಯಾವ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಕ್ಕೆ ಲೆಕ್ಕನೇ ಇಲ್ಲ. மனுஷனோ முகத்தை பார்க்க, ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ, கர்த்தர் இருதயத்தை பார்க்க. ದೇವರು ಅಂತರದೇರನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ. ஆமென். இந்த உலக பிரகாரமான அழகு இல்ல, ಲೋಕ ರೀತಿಯ ಸುಂದರವಲ್ಲ, இது மறைந்து போகக்கூடியது, ಇದು ಮಾಯವಾಗುವಂತ ಸುಂದರ, இது சீக்கிரத்திலே ஒழியக்கூடியது. ಇದು ಬೇಗನೆ ಗತಿಸಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ಸುಂದರ. ஆனால் இன்றைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತಿಗೂ கர்த்தர் கொடுக்கும் அழகு, ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು அது ಸುಂದರ, போதும். ಅದು ಸಾಕು. உன்னத பாட்டுல ஒரு வசனம் சொல்லு, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ಪರಮಗೀತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು, இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கணுங்க, கருப்பா இருக்கவங்க கூட, ஐயோ நான் அழகு, ನಾನು ಬಹಳ ಸುಂದರ. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ದೇವರೇ ಹೇಳಿದ್ದಾನೆ, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. ನೀನು ಕಪ್ಪಾಗಿದ್ದು ಸುಂದರ ಆಗಿದೀಯಾ. ஆமா, கர்த்தர் சொன்னதுதான். ದೇವರು ಹೇಳಿದೆ. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்னைக்கு வேலை வேணும்னா, திருமணம் ஆகணும்னா, இன்னைக்கு எல்லா காரியம் நடக்கணும், அழக பாக்குறாங்க. ಇವತ್ತು ಕೆಲಸ ಬೇಕಾದ್ರೆ, ಮದುವೆ ஒரு ಆಗಬೇಕಾದ್ರೆ ಸುಂದರ மனுஷனுடைய ನೋಡ್ತಾರೆ. குணத்தை பார்ப்பதுக்கு, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಗುಣವನ್ನ ಯಾರು ನೋಡುವುದಿಲ್ಲ, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ಅದೆಲ್ಲ ನೀವು ಯಾರು ನೋಡಲೇಬಾರದು. அவர்களுக்குள் இருக்கும் நல் குணத்தை பார். ಅವರು ಒಳಗಿರುವಂತಹ ಸದ್ಗುಣಗಳನ್ನ ನೀವು ನೋಡಬೇಕು. ஆமென். கடைசி குறிப்புக்குள்ளாய் நான் கடந்து போறேன். ಕಟ್ಟ ಕಡೆಯಾಗದ ಅಂಶಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. முதலாவது அறிவு கிடைத்தது, ಮೊದಲನೇದಾಗಿ ಬುದ್ಧಿ ಬಂತು. இரண்டாவது ஆடை கிடைத்தது, ಎರಡನೇದಾಗಿ ಬಟ್ಟೆ ಸಿಕ್ಕಿತು. மூன்றாவது ஆகாரம் கிடைத்தது, ಮೂರನೇ ಆಹಾರ ಸಿಕ್ಕಿತು. நான்காவது அழகு கிடைத்தது, ಸುಂದರ ದೊರಕಿತು. ஐந்தாவது ಐದನೇದಾಗಿ கடைசி குறிப்பு, ಕಡೆ ಅಂಶ அதிகாரம் கிடைத்தது. ಅಧಿಕಾರ ಸಿಕ್ಕಿತು. ஆமென். ಆಮೆನ್. அவ்வேளையில் என் புத்தி
புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ಆ ಒಂದು ಸಮಯದ ಬುದ್ಧಿ ನನಗೆ ಪುನಃ என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, ನನ್ನ ರಾಜ್ಯಭಾರ ಮಹಿಮೆಗಾಗಿ, என் மகிமையும் ನನ್ನ ಕೀರ್ತಿಗಾಗಿ, என் முகக்கலையும் ನನ್ನ ಮುಖದ ಕಲೆಯನ್ನು எனக்கு திரும்பி வந்தது. ಮತ್ತೆ ನನಗೆ ಪುನಃ ಸಿಕ್ಕಿತು. என் மந்திரிமாரும், ನನ್ನ ಮಂತ್ರಿಗಳು, என் பிரபுக்களும், ನನ್ನ ರಾಜ್ಯದ ಅಧಿಪತಿಗಳು என்னை தேடி வந்தார்கள். ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. என் ராஜ்யத்திலே ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். ನನ್ನ ರಾಜನಾಗಿ ನೆಲೆಗೊಂಡೇನು. அதிக மகத்துவமும் ಅನೇಕ ಮಹಿಮೆ ಕೂಡ எனக்கு கிடைத்தது. ನನಗೆ ದೊರಕಿತು. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. இழந்து போன எல்லாம் வந்துருச்சு, ராஜ்யபாரம் வந்துருச்சு. ಕಳೆದುಕೊಂಡದ್ದು ಎಲ್ಲ ಪುನಃ ಬಂತು. மந்திரிமார்கள் பிரபுக்கள் எல்லாரும் தேடி வந்துட்டாங்க. ರಾಜರು ಮಂತ್ರಿಗಳು ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಬಂದರು. மறுபடியும் ராஜ்யபாரத்தை ஸ்தாபித்தான். ಮತ್ತೆ ರಾಜ್ಯವನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸಿದನು. அவனுடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ಅವನ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ಮತ್ತೆ ಕೊಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಮಗೂ ಒಂದು ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ಯೋವಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. யோவான் 1:12. ಯೋವಾನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவர் நமக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ದೇವರು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಅಂಗೀಕಾರವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಅಧಿಕಾರ. ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ಅಥಾರಿಟಿ, ಅಧಿಕಾರ. அந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ಆ ಅಧಿಕಾರ ದೇವರು ನಿಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡಕ್ಕೆ ಸಿಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இல்ல நினைக்கவே நினைக்காதீங்க. ನೀವು ಬೇರೆ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. வாழ்க்கையில இழந்து போனதை திருப்பியும் கர்த்தர் கொடுத்தார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಂಡ ದೇವರು எதையெல்லாம் இழந்து போனீங்களோ ಯಾವುದೆಲ್ಲ ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರೋ எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். ಎಲ್ಲವನ್ನು ಮತ್ತೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த திருப்பி கொடுக்கும் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ಆ ತಿರುಗಿ ಕೊಡುವಂತ ಸಮಯ ಬರುತ್ತಿದೆ. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்தார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் பெரியவர். ದೇವರ ದೊಡ್ಡವನು. எல்லோரும் எழுந்து நிற்போமா? ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நான் டைமோட முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். பாஸ்டர் கிட்ட சொல்றேன். ನಾನು ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಮುಗಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ. ஆகையால நீங்க எல்லாம் ரொம்ப தூரம் போகணும். ನೀವೆಲ್ಲ ತುಂಬಾ ದೂರ ಹೋಗಬೇಕು. அதனால இந்த டைமோட 8:15 கொடுத்தாரு. கொஞ்சம் 15 மினிட்ஸ் மேல எடுத்தேன். 8:15 ಕೊಟ್ರು 8:15 ಒಂದು 15 ನಿಮಿಷ ಜಾಸ್ತಿ. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியம். ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடி ஜெபிப்போம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசீர். ದೇವರೇ, ಮಾತಿನೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ಯಾ. நேபுகாத்நேச்சாரை எங்களுக்கு முன்னடையாளமாய் வைத்தீர். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ ನಮಗೆ ದೇವರನ್ನು ಗುರುತಾಗಿ ಇಟ್ಟಿದೆಯಲ್ಲ. அந்த கடைசி வசனத்தை படிக்கும் ಆ பொழுது ಕಡೆ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಬೇಕಾದ್ರೆ அதுல தானியேலின் புஸ்தகம் ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ கடைசி வசனம் 37 ಕಡೆ ವಾಕ್ಯ 37 ஆகையால் ಆದ್ದರಿಂದ நேபுகாத்நேச்சாராகிய நான் ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರಾದ ನಾನು பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி ಪರಲೋಕದ ರಾಜನನ್ನ ಹೋಗಲಿ மகிமைப்படுத்துகிறேன். ಕೊಂಡಾಡಿ ಕೀರ್ತಿಸುತ್ತೇನೆ. அவருடைய கிரியைகள் எல்லாம் ಆತನ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ சத்தியமும் ಸತ್ಯವು, அவருடைய வழிகள் ಆತನ ಮಾರ್ಗಗಳು நியாயமுமானவைகள். ನ್ಯಾಯವಾಗಿದೆ. அகந்தையாய் நடக்கிறவர்களை, ಸೊಕ್ಕಿನಿಂದ ನಡೆಯುವವರನ್ನ, அகந்தையாய் நடக்கிறவர்களை ಸೊಕ್ಕಿನಿಂದ ನಡೆಯುವವರನ್ನ தாழ்த்த தாழ்த்த ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲು அவராலே ஆகும் என்று எழுதினார். ಆತನಿಂದ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದನು. இந்த உலகத்துல அகந்தையா இருக்க கூடாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೊಕ್ಕಿನವರಾಗಿರಬಾರದು. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தாழ்த்துவார். ಅಂತವರನ್ನ ದೇವರು ತಗ್ಗಿಸುತ್ತಾನೆ. கண்களை மூடி ஜெபிப்போம். ಕಣ್ಗಳ ಮುಚ್ಚಿನ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, ದೇವರೇ, இன்றைக்கு என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். ಇವತ್ತು ನನ್ನನ್ನೇ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு ನನ್ನ கொடுக்கிறேன். ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ஒருவேளை அகந்தை எனக்குள் காணலாம், ಒಂದು ವೇಳೆ ಸೊಕ್ಕು ನನ್ನೊಳಗೆ ಇರಬಹುದು, பெருமை எனக்குள் காணலாம், ಹೆಮ್ಮೆ ನನ್ನೊಳಗೆ ಇರಬಹುದು. நேபுகாத்நேச்சாரை போல ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನ ಹಾಗೆ சில கெட்ட குணங்கள் கூட எனக்கு உண்டு. ಕೆಲವು ಕೆಟ್ಟ ವಿಚಾರಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಇರಬಹುದು. எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನ ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே கொடுத்துடுறேன். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. உண்மையே நோக்கி பார்க்கிறேன். ನಿಮ್ಮನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇನೆ. இன்றைய ரட்சணிய நாள், ಇವತ್ತೇ ರಕ್ಷಣೆ ದಿನವಾಗಿದೆ. இதுவே அனுக்கிரக. ಇದೇ ಅನುಗ್ರಹ ದಿನವಾಗಿದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை நோக்கி பார்க்கிறேன். ನನ್ನನ್ನು ನೋಡು. கண்களை மூடுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚೋಣ. ஆமென். ಆಮೆನ್. இன்றே இன்றே ரட்சண்யனா இன்று அடுக்கிரக காலம்
படைவா இன்றே இன்றே ரட்சண்யனா பொய்யுலகிலே மெய்யை மறந்து போகின்ற மாந்தர் பலரை சத்திய தேவன் ரட்சகர் இயேசு சத்தமிட்டழைக்கின்றாரே. சத்திய தேவன் ரட்சகர் இயேசு சத்தமிட்டழைக்கின்றாரே. இன்றே இன்றே ரட்சண்யனா இன்று அனுக்கிரக காலம் நின்று உன் ரட்சிப்படைவார். இன்று அனுக்கிரக காலம் நின்று உன் ரட்சிப்படைவார். இன்றே இன்றே ரட்சண்யனா. ஆமென். ಎತ್ತರ பேர் ಎಷ್ಟು ಜನ ஆண்டவரே என்னையே தாழ்த்துகிறேன். ದೇವರನ್ನ ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ. என் ஆவியாத்மா சரீரத்தை தாழ்த்துகிறேன். ನನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರ ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ. என்னிலே ஒண்ணுமே இல்ல, ನನ್ನಿಂದ ಏನೂ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, எல்லாம் உம்மால். ಎಲ್ಲ ನಿನ್ನಿಂದನೇ. இனிமேல் நான் உமக்காக நிற்பேன், ಇನ್ ಮುಂದೆ ನಿಮಗಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ, உமக்காக ஜீவிப்பேன், ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ, உமக்காக வாழ்வேன். ನಿಮಗಾಗಿ ಜೀವನ எத்தனை பேர் ಮಾಡುತ್ತೇನೆ. சொல்லுங்க கரங்களை உயர்த்துங்க, ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಬಹುದು நல்லா ಕರಗ உயர்த்துங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮೇಲೆ ಕೈಗಳತ್ತಿ. பிசாசு வெக்கப்படட்டும், ಸೈತ ನಾಚಿಕೆಗೊಳಗಾಗಲಿ, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படட்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮಹಿಮೆ நிறைய பேர் கைகளை உயர்த்தி ಅನೇಕ ಜನ ಕೈಗಳನ್ನ ಎತ್ತಿದ್ದೀರಾ. கண்களை மூடலாம், யாரும் பார்க்காதீங்க. ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚೋಣ. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, நம்மத்திலே கிரியை செய்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. நல்ல கைகளை உயர்த்துங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮೇಲೆ ಹಸ್ತವನ್ನ ಎತ್ತಿ. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். ನಿಮಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, கரங்களை உயர்த்திருக்க தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿದಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಕಣ್ಣು ನೋಡು. கரங்களை உயர்த்தின பிள்ளைகள் கரத்தை கர்த்தர் பிடியும். ಹಸ್ತವನ್ನು ಎತ್ತಿದಂತ ಹಸ್ತವನ್ನು ನೀನು ಹಿಡಿ. அந்நாள் முடிவு பரிந்தம் காக்கவல்ல கரத்திலே ಅಣ್ಣಲ್ಲದ ಮುಗಿಯವರೆಗೆ ನಿನ್ನ ಸನಿಧದಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದ தம்முடைய பிள்ளைகள் கரங்களை பிடியும். ತನ್ನ ಮಕ್ಕಳ ಕರವನ್ನ ಹಿಡಿ ಸ್ವಾಮಿ. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி இருக்காங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இனி வரும் நாட்களிலே உமக்காக ஜீவிக்க ಇನ್ನು போறாங்க. ಮುಂದೆ ಬರುವ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. அவர்களை ஆசீர்வதியும், ಅವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ அவர்களை ஆசீர்வதியும், ಅವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವಾದ பிதா ಮಾಡು. குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರಾತ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ தம்முடைய பிள்ளைகள் தேவைகளை சந்தியும். ತಮ್ಮ ಮಕ್ಕಳ ಅಗತ್ಯಗಳನ್ನ தம்முடைய ಪೂರೈಸು. பிள்ளைகளுடைய ஆர்வங்களை பூர்த்தியாக்கும். ಅವರ ಆಸಕ್ತಿಗಳನ್ನ நம்முடைய ಪೂರೈಸು. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಬೇಕು அவை எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಅದೆಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதியும். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ವೈಯಕ್ತಿಯವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. வியாதி உள்ள பிள்ளைகள் வியாதியை துடைத்தருளும். ವ್ಯಾಧಿಯುಳ್ಳ ಜನರನ್ನ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಹೊರಟು ಹೋಗಲಿ. கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் கண்ணீரை துடையும். ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಂತ ಕಣ್ಣೀರನ್ನ ಒರೆಸು. துக்கத்தோடு வந்தவர்கள் சோர்வை நீக்கும். ದುಃಖದಿಂದ ಬಂದ ದುಃಖವನ್ನು இது ನೀಗಿಸು. கடைசி நாள் கூட்டம். ಈ ಕಡೆ ದಿವಸ ಕೂಟ அக்கினி இறங்கட்டும், ಅಕ್ಕಿನ ಅಭಿಷೇಕ வல்லமை இறங்கட்டும். ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರಲಿ. ஆவியானவர் கிரியை செய்வீர். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ಅವರ ಅಗತ್ಯಗಳನ್ನ ಎಲ್ಲವನ್ನ ಪೂರೈಸಿ சந்தோஷப்படுத்தி அனுப்பு. ಸಂತೋಷಪಡಿಸಿ ಕಳಿಸು. கர்த்தருடைய நாமம் மட்டும், கர்த்தருடைய நாமம் மட்டும், ದೇವರ ನಾಮ ಮಾತ್ರ, கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட. ದೇವರ ನಾಮ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ஆமென். ಆಮೆನ್. எல்லா கரங்களை கீழே போடலாம்.